நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் துவங்கின. காவல்துறை, சிஆர்பிஎஃப், ரயில்வே, வருமான வரித்துறை உள்ளிட்ட 15 துறை அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரி ஆலோசனை. தமிழ்நாடு முழுவதும் திமுகவின் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பரப்புரை இயக்கம் தொடக்கம். சென்னை நிகழ்ச்சியில் திமுக வாக்குச்சாவடி உறுப்பினர்களுக்கு இலக்கு நிர்ணயித்து கலந்துரையாடிய முதலமைச்சர். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக கூட்டணி 210 தொகுதிகளில் எளிதாக வெற்றி பெறும். 2024 மக்களவைத் தேர்தலில் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி பெற்ற வாக்குகளை சுட்டிக்காட்டி இபிஎஸ் நம்பிக்கை. அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி 210 இடங்களிலே வெல்லும். வேறு 2 லட்சம் வாக்குகளிலே 43 சட்டமன்ற உறுப்பினர்களை இழந்தோம். அதனால ஆட்சி இழந்து இன்னைக்கு எதிர்க்கட்சி வரிசையிலே அமர்ந்திருக்கிறது. அதுவும் யார் சூழ்ச்சியால் அந்த வாக்குகள் இழக்கப்பட்ட என்ற விவரத்தையும் அவர்கள் சொன்னார். 2011 2020 வரைக்கும் ஒரு பொற்கால ஆட்சி கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தேர்தல் நேரத்தில் வலுவான கூட்டணி அமைத்து அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பது உறுதி என பொதுக்குழுவில் இபிஎஸ் சூளுரை. நாடாளுமன்ற மற்றும் சட்டப்பேரவை தேர்தல்களில் மக்கள் ஒரே மாதிரி வாக்களிப்பதில்லை என்றும் திட்டவட்டம். பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைந்துள்ளதை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினால் ஏன் தாங்கிக் கொள்ள முடியவில்லை? 1999ஆம் ஆண்டு திமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தபோது பாஜகவை புகழ்ந்து கருணாநிதி எழுதிய கடிதத்தை சுட்டிக்காட்டி இபிஎஸ் கேள்வி. வரும் பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் கார்டுதாரர்களுக்கு தலா 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும். 2021ஆம் ஆண்டு மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியதை சுட்டிக்காட்டி அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் வலியுறுத்தல். ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அப்பொழுது குறிப்பிட்டார், ஏன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குடும்பத்துக்கு 5000 ரூபாய் கொடுக்கலாம். ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் வேண்டுகோளாக வைக்கிறோம். ஏன் தை பிறந்தால் வழிபிறக்கும் தமிழனுடைய திருநாள் தை திருநாள். அப்படி தை திருநாளிலே தை பண்டிகையின் போது எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சியோடு தை பண்டிகை கொண்டாடுகின்ற விதமாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 5000 ரூபாய் வழங்குங்கள். வாக்காளர் பட்டியலை சீரமைக்கும் எஸ்ஐஆர் என்றாலே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அலறுவது ஏன்? உயிரிழந்தவர்கள் பெயர் வாக்காளர் பட்டியலில் நீடிக்க வேண்டுமா என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில்தான் கூட்டணி என பொதுக்குழுவில் திட்டவட்டம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இணைந்துள்ளதற்கு பொதுக்குழு ஒருமனதாக ஒப்புதல். அதிமுக தலைமையிலான கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இடம்பெறும் என்பதை இபிஎஸ் தான் முடிவு செய்வார். சென்னையில் நடைபெற்ற பொதுக்குழுவில் ஏகமனதாக தீர்மானம். அதிமுக தொண்டர்கள் மன உறுதியை குலைப்பதற்காக கருத்து கணிப்பு என்ற பெயரில் கருத்து திணிப்புகள் நடைபெறுகிறது. அதிமுகவினரின் தவறுகள், துரோகத்தால் திமுக ஆட்சி வந்ததாக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் ஆவேசம். திருப்பரங்குன்றம் மலை மீது இருப்பது தீபத்தூணா எல்லைக்கல்லா? மதுரை மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மாநில தொல்லியல் துறையினர் ஆய்வு. 2026 பொங்கல் பண்டிகையையொட்டி புதுச்சேரி மக்களுக்கு 750 ரூபாய் மதிப்பிலான 5 பொருட்கள் அடங்கிய பரிசு தொகுப்பு. 4 கிலோ பச்சரிசி, 1 கிலோ நாட்டு சர்க்கரை உள்ளிட்டவை வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. தமிழகத்தில் பூர்த்தி செய்யப்பட்ட எஸ்ஐஆர் படிவத்தை ஒப்படைக்கும் அவகாசம் வியாழக்கிழமையுடன் நிறைவு. இதுவரை 99.95% படிவங்கள் பதிவேற்றப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். யுனெஸ்கோ அமைப்பின் கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டது தீபாவளி பண்டிகை. இந்திய நாகரிகத்தின் ஆன்மாவான தீபாவளியை பாரம்பரிய பட்டியலில் சேர்த்ததற்காக யுனெஸ்கோவிற்கு நன்றி தெரிவித்தார் பிரதமர் மோடி. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிராக திமுக தகுதி நீக்க நோட்டீஸ் கொடுத்த விவகாரம். தங்கள் வாக்கு வங்கியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே தகுதி நீக்க நோட்டீஸை திமுக கொடுத்ததாக அமித்ஷா குற்றச்சாட்டு. எஸ்ஐஆருக்கான பணிகளை செயல்படுத்துவதும் அது குறித்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்வதும் தேர்தல் ஆணையத்தின் பொறுப்பு.
மக்களவையில் எஸ்ஐஆர் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டம். காங்கிரஸ் கட்சியின் தொடர் தோல்விகளால் விரக்தி அடைந்து வாக்கு திருட்டு என ராகுல் காந்தி குற்றம் சாட்டுகிறார். பாஜக தேர்தலில் தோற்றால் வாக்கு திருட்டு என கூறுவதில்லை என்று அமித்ஷா பேச்சு. வாக்கு திருட்டு தொடர்பாக பொதுவெளியில் பேச தயாரா என மக்களவை விவாதத்தில் அமித்ஷாவுக்கு ராகுல் காந்தி சவால். நான் என்ன பேச வேண்டும் என்பதை ராகுல் காந்தி முடிவு செய்ய முடியாது என அமித்ஷா காட்டம். எஸ்ஐஆர் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அமித்ஷாவின் உரையை புறக்கணித்து திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு. உண்மையை பற்றி பேசினால் எதிர்க்கட்சிகள் புறமுதுகிட்டு ஓடி ஒளிவதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு கிண்டல். இண்டிகோ விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்ட போது மற்ற விமான நிறுவனங்கள் 40,000 ரூபாய் வரை டிக்கெட் கட்டணம் வசூல் செய்ய அனுமதித்தது ஏன்? 5,000 ரூபாய் என்ற வழக்கமான கட்டணம் உயர்த்தப்பட்டது பற்றி விளக்கம் அளிக்க மத்திய அரசுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் நோட்டீஸ். இண்டிகோ விமான நிறுவனம் சிக்கலில் இருப்பதால் தனது சேவையை விரிவுபடுத்திய ஸ்பைஸ் ஜெட் நிறுவன பங்குகள் மதிப்பு சில நாட்களில் 19% வரை உயர்ந்ததாக தகவல். இந்தியாவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் மேலும் 3 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடு, கூடுதலாக 10 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என அமேசான் அறிவிப்பு. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் போது ராகுல் காந்தி வெளிநாடு செல்வதை விமர்சித்த மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி. எதிர்க்கட்சி தலைவரின் பயணத்தை கேள்வி எழுப்புவோர் பிரதமரின் பயணத்தை ஏன் கேள்வி கேட்கவில்லை என பிரியங்கா விமர்சனம். 3 நாள் சுற்றுப்பயணமாக வரும் 13ஆம் தேதி இந்தியா வருகிறார் அர்ஜென்டினா கால்பந்து அணியின் கேப்டன் மெஸ்ஸி. மும்பை, கொல்கத்தா, ஐதராபாத், டெல்லி ஆகிய இடங்களில் நடக்கும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். இந்திய ஆட்டோமொபைல் சந்தையில் கியா நிறுவனத்தின் 2ஆம் தலைமுறை செல்டோஸ் கார் மாடல் அறிமுகம். புதிய காருக்கான முன்பதிவு தொடங்கிய நிலையில் காரின் விலையை ஜனவரி 2ஆம் தேதியன்று அறிவிக்க முடிவு. கார்த்தி நடிப்பில் உருவான வா பாத்தியார் திரைப்படத்தை வெளியிட தடை விதித்தது சென்னை உயர்நீதிமன்றம். கடனாக பெற்ற 21 கோடி ரூபாயை தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா திரும்பி செலுத்தும் வரை படத்தை வெளியிடக்கூடாது என உத்தரவு. சென்னையில் ஒரே நாளில் வெள்ளி விலை கிலோவுக்கு 8,000 ரூபாய் உயர்ந்து 2,07,000க்கு விற்பனை. வெள்ளி கிராமுக்கு 8 ரூபாய் உயர்ந்து 207 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஐசிசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலில் முதலிடத்தில் நீடிக்கிறார் இந்திய வீரர் ரோஹித் சர்மா. விராட் கோலி 2 இடங்கள் முன்னேறி 2ஆம் இடத்தை எட்டினார். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.